ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்திற்கு இல்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, ராகுல் கௌதம் கிட்ட அண்ணியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்க, அவளை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைடான்னு கௌதம் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டே இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைடா, அவள் ஒரு சாதாரண பொண்ணு, அவளை பற்றி பேசுறது தக்கன எதுவும் இல்லை. நிச்சயம் ஆயிருக்குது, இனி கல்யாணம் நடக்க போகுது, அவ்வளோந்தான் கௌதம் சொல்கிறாரு. சரி, நீங்கள் அண்ணியோட ஃபோட்டோவை காட்டுங்கன்னு ராகுல் கேட்க, அவளோட ஃபோட்டோலாம் என்கிட்ட இல்லைன்னு கௌதம் சொல்கிறாரு. நான் நம்ப மாட்டேன், உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி ராகுல் வாங்க தாராளமாக பார்த்துக்கோன்னு சொல்லி கௌதமும் கொடுக்குறாரு. அப்போ நிஜமாவே அண்ணியோட ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லையான்னு ராகுல் கேட்க, ஆமாடா, அவள் ஃபோட்டோலாம் என்கிட்ட இல்லைன்னு கௌதம் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே சகுந்தலா வந்து, ராகுல், அகிலாண்டீஸ்வரி பாட்டி உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, வான்னு சொல்ல, போடா போய் பாட்டியை பார்த்துட்டு வான்னு கௌதமும் அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா கௌதம் அவரோட மனசில் இதுவே ஒரு காம்ப்ரமைஸ் கல்யாணம், இவன் என்னன்னா அண்ணியை பற்றி சொல்லுங்க, அவங்க ஃபோட்டோவை காட்டுங்கன்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கான்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் மது ஒரு டைரியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய கவிதை எல்லாத்தையும் வாசித்து சிரிக்கிறாங்க. அப்புறமா அவங்க அப்பாவும் அந்த கவிதை எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாரு. எவ்வளோ அழகா நீ கவிதை எழுதியிருக்கமான்னு மதுவை பாராட்ட, அப்பா என்னை பாராட்டாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குதுன்னு சொல்ல, நான் உன்னோட அப்பா அம்மா, நான் தானே உன்னை பாராட்டணும்னு சொல்ல, இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஏதோ கிறுக்குனதுப்பா, அதை போய் படிச்சுட்டு நீங்கள் இப்படி என்ன பாராட்டுறீங்களேன்னு மது சொல்லும்போது, அதுக்கப்புறம் உன்னால் எழுத முடியாமல் போனதுக்கு நாங்கள் தானம்மா காரணம், நீ குடும்ப பொறுப்பை ஏற்க போய் தானே உன்னால் எழுத முடியாமல் போச்சுது, நீ மட்டும் அப்போவே கவிதை எழுதிட்டு இருந்திருந்தா இப்போ ஒரு கவிஞர் ஆயிருப்ப, உனக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியாத அப்பாவா நான் இருந்துட்டேனேன்னு வருத்தப்பட, அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு மதுமிதா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ராகுல் வந்து மாயாவை பார்க்குறாரு. ராகுலை பார்த்த மாயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அவருடைய ஆஸ்திரேலியா வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி, என்னை பற்றி நீ விசாரிச்சதெல்லாம் போதும், உன் ஆளை பற்றி சொல்லுன்னு ராகுல் கேட்க, ஜீவாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் போதாது, அவனை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்ல, சரி அவனோட ஃபோட்டோவை காட்டுன்னு ராகுல் கேட்க, ஃபோனில் இருக்கக்கூடிய ஜீவா ஃபோட்டோவை மாயா காட்டுறாங்க. சூப்பர் மாயா, ஜீவா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கிறான்னு சொல்ல, மாயாவோட செலெக்ஷன்னா சும்மாவா, அது மட்டும் இல்லைன்னு இவரும் ஒன்றை மாதிரியே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் முடிச்சிருக்காருன்னு சொல்ல, அப்படின்னா ஜீவாவையும் நம்ம கூட கம்பெனியில் சேர்த்துக்கலாம், அப்புறமா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கலான்னு ராகுல் சொல்கிறாரு. ஆஃபீஸில் மட்டும் இல்லைன்னு வீட்லேயும் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலான்னு மாயா சொல்ல, நீ என்ன சொல்கிற மாயான்னு ராகுல் கேட்குறாரு. உனக்கு தெரியாதா அண்ணன், ஜீவாவோட அக்காவை தானே நம்ம கௌதம் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொல்ல, அதை கேட்டு ராகுல் ஷாக் ஆகுறாரு. என்ன மாயா சொல்கிற, ஜீவாவோட அக்காவையான்னு கேட்க, ஆமாம், இதை உங்ககிட்ட யாரும் சொல்லலையான்னு மாயா கேட்குறாங்க. இல்லைன்னு ராகுல் தலையாட்டுறாரு. அப்போ மாயா நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜீவா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அக்காவோட கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா, அதுக்காக கௌதம் அண்ணன் ஒரு மாப்பிள்ளையும் பார்த்தாருன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதனால தான் கௌதம் அண்ணன் மதுமிதாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சாருன்னு மாயா கதையை சொல்லி முடிக்கும்போது அதை கேட்டு ராகுல் வருத்தப்படுறாரு. சரிண்ணா, எனக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயா கிளம்பி போகிறாங்க. ராகுல் அவரோட மனசில், ஓ அப்போ இது மாயாக்காக நடக்கக்கூடிய காம்ப்ரமைஸ் கல்யாணம், அதனால தான் அண்ணனுக்கு மதுவை பற்றி எதுவுமே தெரியலன்னு ராகுல் நினச்சிக்கிறாரு. மதுவோட அப்பாவும் அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே மதுவை பற்றி பேசுகிறத பிங்கி பாட்டியும் மதுமிதாவும் கவனிக்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீமை பார்த்தாலே எனக்கு மதுவோட ஞாபகம் தாங்க வரும், அவன் இந்த வீட்டை விட்டு கல்யாணம் ஆகி போக போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ரேணுகா சொல்கிறாங்க. பொண்ணா பிறந்தாலே கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அதை நினச்சி எதுக்காக நீ கவலைப்படுறேன்னு பிங்கி பாட்டி சொல்ல, பொண்ணு பிறந்துட்டான்னு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், அவள் தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிட்டா, என்னோட ஹெல்த் கண்டிஷன் டயட்டு எல்லாத்தையுமே அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்னு ராமகிருஷ்ணன் வருத்தப்படுறாரு. என்ன ராம்கி இதெல்லாம், நீ வருத்தப்படுறத பார்த்தா மதுமிதாவும் வருத்தப்பட மாட்டாளான்னு பிங்கி பாட்டி கேட்க, மதுமிதா அவங்களோட கவலையை காட்டிக்காமலே அந்த ரூம்குள்ளே வராங்க. அப்பா உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபோனில் ரிமைண்டர் எல்லாம் செட் பண்ணுறாங்க. என்னம்மா பண்ணுறேன்னு ராமகிருஷ்ணன் கேட்க, நீங்கள் எப்பப்போ வாக்கிங் போகணும், மாத்திரை சாப்பிடணும், எல்லாத்துக்குமே நான் ரிமைண்டர் போட்டு வைக்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேணுகா கிட்டேயும் உங்கள் ஃபோன்லையும் நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேம்மா, எதை நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ரேஷன் கார்டு பால் கார்டு எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது, உங்களுக்கும் உங்களோட கஸ்டமருக்கும் சேர்த்து நான் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் டைரெக்டாக அதிலே போட்டுடலாம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல, ரேணுகா எழுந்து மதுமிதாவை கட்டி பிடிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் மதுன்னு அழுறாங்க. நான் இல்லைன்னு நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் என்னென்ன செய்வனோ எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், அதனால நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மதுமிதா கிளம்பி போகிறாங்க. நம்ம வருத்தப்படுவோன்னு சொல்லி அவளோட வருத்தத்தை காட்டிக்காமே போகிறான்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு.
ஜீவாவும் மாயாவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வராங்க. மாயா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் கேர்ள் கிட்ட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுங்க, அது நல்லா மாடர்னாக இருக்கணும்னு சொல்ல அவங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. இது என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது 10,000 சொல்கிறாங்க. என்னது 10,000? இதுதான் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா? எனக்கு 50,000க்கு மேலே இல்லைனா 1,00,000 வரைக்கும் உள்ள ட்ரெஸ்ஸை தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஜீவா, நான் எனக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறேன், நீயும் போய் உன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோன்னு சொல்ல சரின்னு ஜீவாவும் சொல்ல உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு அந்த சேல்ஸ் கேர்ள் கேட்குறாங்க. எனக்கு கோட் சூட் பார்க்கணும், அதுவும் காட்டனில் பார்த்தா போதும், கசகசன்னு இருக்கக்கூடாது, ரேட் ஒரு 10,000க்குள்ளே இருந்தால் போதும் ஜீவா சொல்கிறாரு. என்ன ஜீவா 10,000? நீ நல்லா காஸ்ட்லியாக பாருன்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பார் மாயா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீ எடுத்துக்கோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன்னு ஜீவா சொல்கிறாரு. இல்லை ஜீவா, நீ கேள்விப்பட்டதில்லை ஆள் பாதி ஆடை பாதின்னு? நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஜீவா, நீ யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு மாயா சொல்கிறாங்க. இங்கே பாரு மாயா, ஆள் பாதி ஆடை பாதி தான், ஆனால் முழுசாக ஆடையை பார்த்தோன்னு யாரும் பழக போகிறதில்ல, ஆளை பார்த்து தான் பழகணும். எனக்கு பிடிச்சது மாதிரியே நான் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவா கிளம்பி போகிறாரு. அதிதி தனியாக உட்காந்துருந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுடின்னு மது வந்து கேட்க, இல்லைக்கா, நீ இருக்கும்போது கூட எனக்கு உன்னோட ப்ரெசன்ஸ் தெரியலை, ஆனால் நீ போக போகிறேன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக வடி அழுற? நான் எங்கே போக போகிறேன், பக்கத்தில் தானே, நான் இல்லைனாலும் கூட அம்மாவும் அப்பாவும் உன் கூட தானே இருக்காங்க, நீ நல்லா வரணும்னு ஆசைப்பட்டது என்னை விட அம்மா தான், அவங்க உன் கூட இருக்க தானே போகிறாங்கன்னு மதுமிதா சொல்கிறாங்க. இல்லை மது, அதித்தி சொல்கிறது சரிதான், நான் படப்படன்னு பேசுவேன், அதிகமாக ஆசைப்படுவேன், ஆனால் உன்ன மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டாக என்னால் இருக்க முடியாதுன்னு ரேணுகாவும் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆமாம்மா மது, இந்த வீட்டோட ஆலமரமே நீ தான், உன்னோட நிழலில் தான் நாங்கள் சண்டை போட்டோம், சிரித்தோம், எல்லாமே செஞ்சோம், நீ இல்லைங்கும்போது எங்களால் தாங்கிக்க முடியல தான், ஆனால் உன்னோட கல்யாணத்தை நினச்சி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆமாம் மது, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ரேணுகாவும் சொல்கிறாங்க. அப்புறமா ஃபேமிலியாக எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. மது அவங்க மனசுக்குள்ள, நான் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துலேயும் அப்பா அம்மா அதித்தி ஜீவான்னு எல்லாருமே என் கூடவே இருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணினேன், அவங்களும் எனக்காக எது வேணாலும் பண்ண தயாராக தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஜீவா பேசினதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க மனசில், ஜீவா சின்ன பையன், எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அவன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண டைம் கேட்டான், அதே மாதிரி தான் அப்பான்னு சொல்லி அப்பா மதுமிதா கிட்ட பேசின ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அப்பா மதுக்கு நகை வாங்கி கொடுத்ததும், இதுக்காக உன் அம்மா 1 வருஷம் சினிமாவுக்கு கூட போகிறத விட்டுட்டு வேலை செஞ்சான்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, பாசத்தை காட்ட தெரியாத அம்மா, ஆனால் அவங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், அதிதியையும் அப்பாவையும் பற்றியும் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு நான் தான் உயிரே, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்படி இந்த வீட்டை விட்டு நான் போவேன், ஒரு கண்ணில் அன்பையும் ஒரு கண்ணில் கோபத்தையும் வச்சு பாசத்தை காட்டுற அம்மா, அம்மா நான் இல்லாமல் நீ எப்படிம்மா எல்லாத்தையுமே சமாளிக்க போகிற, கல்யாணம் ஆனால் பொண்ணுங்க தான் வீட்டை விட்டு போகணும்னு யார் கண்டுபிடிச்சா, என் வீடு என் குடும்பம் என் சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற வழி அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி அவங்க அப்பா பேசினதை ஃப்ளாஷ்பேக்கில் யோசித்து பார்க்குறாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனால் அவங்க வாழ்க்கையே மாறிடுமா, ஒவ்வொன்றுத்துக்கும் பெர்மிஷன் கேட்டு தான் நடக்க முடியும், முன்ன மாதிரியெல்லாம் நீ இந்த வீட்டுக்கு வர முடியாதுமான்னு சொல்ல அதை நினச்சி பார்த்து மது வருத்தமாக நிற்கிறாங்க. அடுத்த சீனில் ராகுல் கௌதம் கிட்ட பேசுகிறத காட்டுறாங்க. தப்பு பண்ணுறது நீங்கள் தான்ண்ணா, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால கல்யாணம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இதனால் பாதிக்கப்பட போகிறது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்துதான்னு ராகுல் சொல்ல கௌதம் ராகுலை பார்க்குறாரு. இதோட எபிசோட் முடியுது.